வெல்கம் கைஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேட் எக்ஸல் 2027. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறோம் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அடுத்த வருஷம் கேட் 2027 நடக்க போகும். ஸோ இதில் எக்ஸல் பேப்பர் செலக்ட் பண்ணுறவங்க எப்படிலாம் படிக்கலாம், என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் ஃபெப்ரவரி வரைக்கும் நம்ம என்னென்னலாம் கவர் பண்ணலாம், எப்படிலாம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்ட் அவுட்லைன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் பேசிக்காக என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னா, என்னென்ன மாதம் என்னென்ன படிக்கலாம் இதை மட்டும் இங்கே பார்ப்போம். அடுத்து அந்தந்த மாதம் அந்தந்த சப்ஜெக்டில் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 4ஆக பிரிச்சிருக்கேன். ஸோ ஏன் இதை 4ஆக பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் நான் ஃபாலோ பண்ண அதே ஸ்டெப்பை தான் நான் இந்த வருஷம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ நம்ம பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய டாஸ்க் கேட் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க், நிறைய படிக்க வேண்டியது வரும். ஸோ இந்த டாப்பை நம்ம சிம்பிளாக முடிக்கிறதுக்காக இது என்ன பண்ணுறோம், 4 பேஸாக திரிக்கேன். சரிங்களா? அதாவது ஒரு பெரிய டாஸ்க்கு ஈஸியாக முடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், சின்னதாக முடிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை வந்து 4 பேஸாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பேஸ் வந்து ஜூன் டு ஜூலை, ஃபஸ்ட்டு பேஸ்லேயே செகண்ட் பார்ட் வந்து ஆகஸ்ட்டு, அப்புறம் ஃபேஸ் 2 செப்டம்பர் டு அக்டோபர், ஃபேஸ் 2 இன்னொரு மீதி பார்ட் வந்து நவம்பர், ஃபேஸ் 3 டிசம்பர், ஃபேஸ் 4 ஜான்வரி, அப்புறம் நம்ம ஃபைனலாக பிப்ரவரியில் ரிவைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. ஏன்னா பிப்ரவரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டியூன் பண்ண தான் டைம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும் கேட் எக்ஸலை பொறுத்த வரைக்கும். கேட் எக்ஸலில் நமக்கு கம்பல்சரி செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் ஆப்டிடியூட் தான். ஸோ ஃபஸ்ட்டு மாதம் ஜூன் ஜூலை நம்ம கெமிஸ்ட்ரிலேருந்து ஆரம்பிப்போம். ஏன் கெமிஸ்ட்ரிலேருந்து அப்படின்னா சிம்பிள், நம்ம கெமிஸ்ட்ரியை கடைசியாக படிச்சிருப்போம், 12th படிச்சிருப்போம், அதுக்கப்புறம் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்போம். சரிங்களா? அதனால் இப்போ வந்து நம்ம பேசிக் கெமிஸ்ட்ரிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஸ்கெடியூல் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்குமே பொருந்தும். ஸோ யாரானாலும் இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக கேட்டில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த் வந்து நம்ம பேசிக் கெமிஸ்ட்ரி, அதாவது நம்ம 12th படித்த கெமிஸ்ட்ரியை ஒரு ரீகேப் பண்ண போவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு கூடவே ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லாம் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ பாட்னி, ஜாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, சரிங்களா? இந்த மாதிரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பயோகெமிஸ்ட்ரி ஒன் ஆஃப் தி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இதை சூஸ் பண்ணி ஃபஸ்ட் மந்த் படிக்க போகிறோம். இதில் நம்ம கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான கெமிஸ்ட்ரினா என்ன, அதாவது மோல்ஸ்னா என்ன, மாலிகுல்ஸ்னா என்ன, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்ன, அட்டாமிக் மாஸ்னா என்ன, இந்த மாதிரி பேசிக்கான கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆப்ஷனல் சப்ஜெக்ட், பேசிக் கெமிஸ்ட்ரி 2 இருக்கு இல்லையா? ஸோ இதில் எதுக்கு நம்ம அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னா ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு தான் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், என்னடா கெமிஸ்ட்ரி தானே இம்பார்ட்டண்ட்டு, அதுதானே கம்பல்சரி, அதை விட்டுட்டு நம்ம ஏன் ஆப்ஷனல் போகணும் அப்படின்னா, பேசிக் கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிஸ்ட்ரி வந்து 15 மார்க்கு தான் வரும். சரிங்களா? அதனால் நம்ம வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? 70% ஆஃப் த டைம் வந்துட்டு ஆப்ஷனல் சப்ஜெக்டும், 30% ஆஃப் த டைம் மட்டுமே வந்து நம்ம கெமிஸ்ட்ரிக்கும் ஒதுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போயே நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வர்றது பெட்டராக இருக்கும். ஸோ பேஸ் 1 கண்டினியூஷன் ஆகஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நீங்கள் மைக்ரோபயாலஜி எடுக்கிறீங்கன்னா, செகண்ட் சப்ஜெக்டாக நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம். ஸோ இதில் கோர் கெமிஸ்ட்ரி நம்ம அங்கே பேசிக்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அந்த பேசிக்ஸ் அப்ளை பண்ணி என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ்லாம் இங்கே இருக்குது, என்னென்னலாம் இருக்குது, லைக் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் பார்க்கலாம், அரினியஸ் ஈக்குவேஷன் பார்க்கலாம், கைனடிக்ஸ், சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது கெமிஸ்ட்ரியில், இதெல்லாம் நம்ம இங்கே பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து முக்கியமான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி ஒரு டிப்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட், நீங்கள் பேசிக் கெமிஸ்ட்ரி படிச்சிங்க இல்லையா பேஸ் 1 ஜூன் ஜூலையில், அதை இங்கே ரிவைஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. அண்ட் மோஸ்ட்டாக இன்னொன்று என்னென்னா, ஆகஸ்ட் செப்டம்பர் டைமில் தான் கேட்டோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதையுமே அந்த டைமில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்து ஃபேஸ் 2. ஸோ ஃபேஸ் 2வில் வந்து நம்ம ஜென்ரல் ஆப்டிடியூட் போகிறோம், அட்வான்ஸ் கான்செப்ட் போகிறோம். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாலே தெரியும், இந்த ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். ஏன் இப்படி எடுத்திருக்கேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரின்னு படித்து ஒரு மாதிரி மைண்டு டயர்ட் ஆகும். அப்போ நம்ம கொஞ்சம் டைவர்ட் ஆகிறதுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் போவோம். நம்ம மூளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அட் த சேம் டைம் நம்ம கெமிஸ்ட்ரி கதையிலலாம் வந்துட்டு பேசிக்காக படிச்சிட்டோம்ல, இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக், கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக்ஸ் லைக் எலைசா, பிசிஆர், மாலிகுலர் பயாலஜி, இம்யூனாலஜி, இந்த மாதிரியான டாபிக்ஸை நம்ம இங்கே கவர் பண்ணலாம். அட்வான்ஸ் கான்செப்ட். ஸோ இதில் வந்து டெய்லி 3 hours நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஈவினிங்கில் படிக்கிறது பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல் ஆப்டிடியூட் பொறுத்த நம்ம படிக்கிறத விட சால்வ் பண்ணுறது அதிகமாக இருக்கணும். அதுதான் நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணணும். அடுத்த ஃபேஸ் 2 கண்டினியூஷனாக நம்ம என்ன பண்ணலாம்னா, நவம்பரில்
சிலபஸ் ரேப் அப் பண்ண போகிறோம். சிலபஸ் ரேப் அப் அப்படின்னா நம்ம படித்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து ரிவைஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து ஒரு டெட்லைன் வச்சுருக்கணும். நவம்பர் எண்டில் நான் முடிப்பேன் அப்படின்னு. அது முடிக்க முடியலனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கக்கூடாது. பட் முடிக்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. December 3 இதில் இன்டென்ஸ் ரிவிஷனில் வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 15 டேஸ் வந்து நம்ம விட்ட டாபிக்ஸை முடிக்கிறது, அடுத்த 15 டேஸ் வந்து ரிவிஷன் பண்ணுறது. மோஸ்ட்டாக வந்து நியூமெரிக்கல் ஆன்சர் டைப் கொஷின்ஸ் தான் நம்ம பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ நிறைய ப்ராப்ளம் நிறைய கற்றுக்கிட்டிங்கன்னா போகலாம். அட் தி சேம் டைம் டிசம்பர் மந்த் வந்து நீங்கள் வந்து விர்ச்சுவல் கால்குலேட்டர் யூஸ் பண்ண பழக ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும், மிஸ்டேக் ஆகாமல். ஸோ அடுத்து ஜான்வரி. ஸோ ஜான்வரியை பொறுத்த வரைக்கும் மார்க் டெஸ்ட் வச்சுங்க. ஸ்டார்ட் மார்க் டெஸ்ட் ஜான்வரி 1 எல்லாருக்கும் நியூ இயர், உங்களுக்கு நியூ எக்ஸாம், மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ மார்க் டெஸ்ட்டில் கம்மி மார்க் வருது அப்போலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. மார்க் வந்து நார்மலைசேஷன் ப்ராசஸ் போகும். ஸோ அப்போ உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாகும் அதிகமாகும். ஸோ ஃபார் த பெஸ்ட் அதிகமாகும்னு வச்சுப்போம். அடுத்து ஃபைனல் ஸ்ட்ரெச். ஸோ ஃபைனல் ஸ்ட்ரெச் தான் இம்பார்ட்டண்ட். இதில் தான் எக்ஸாம் வீக் ஃபைன் டியூனிங். ஸோ எக்ஸாம் டைமில் ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அது இது எல்லாமே வரும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஏன்னா நம்மளாம் ஜூன் ஜூலைலேயே வந்து ரொம்ப அதிகமாக படிச்சுட்டு, நம்ம செப்டம்பர் ஆகஸ்ட்லேயே ரொம்ப படிச்சுட்டு செப்டம்பரில் தான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஆப்டிடியூட் எடுத்தேன் ஞாபகம் இருக்குல்ல. அப்போது இங்கே வந்து நீங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காம அப்படின்ட்டு. அதேமாரி மார்க் டெஸ்ட்லாம் எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை எக்ஸாம் டைமில். ஸோ காமாக கான்ஃபிடென்ட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு டெய்லி படித்த நோட்ஸை மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே இருங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, பேசிக்காக ஒரு அவுட்லைன் தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த இது ஷீட்டு பேசிக். அடுத்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், phase 1, phase 2, phase 3, phase 4 ரெடியாக இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு டேட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன படிக்க போகிறோம், என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், ஓகேங்களா? லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எப்படி இருந்துச்சு, இதெல்லாமே நான் ஒன்றா அடுத்தடுத்து சொல்லித்தரேன். சரிங்களா? இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இது என்ன எப்படி படிக்கலாம், என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். தேங்க்யூ.